Hey guys, welcome back to our channel. இன்னைக்கு வீடியோல நம்ம மூன் ட்ராப் மே இந்த ஒரு ஐஎம் இயர்ஃபோன்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ ஒன் ஆஃப் த ஒரு சூப்பர் ஐஎம் வந்து சொல்லுவேன். ஸோ இதோட அன்பாக்சிங் ஆல்ரெடி ஷார்ட்ஸில் வந்து போட்டிருப்பேன். இருந்தாலும் இதோட பேக்கேஜ் நல்லா பெருசாக நல்ல ஒரு ப்ரீமியம் லுக் இருக்குது. ஸோ உங்களுக்கு ஓப்பன் பண்ணோன்னே உங்களுக்கு இந்த மாதிரி வந்து இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு கேரிங் கேஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அன்பாக்சிங் செப்பரேட்டாகவே வந்து ஒரு ஷார்ட்ஸ் வந்து போட்டிருக்கேன். அதை வேணால் செக் பண்ணி பாருங்கள், ஐ கார்டில் லிங்க் இருக்குது. ஸோ இப்போ இதில் ஃபஸ்ட்டு இதோட டிசைன் அண்ட் பில்ட் குவாலிட்டி வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கேபிள் குவாலிட்டி ஆக்சுவலி இது என்ன மெட்டீரியல் தெரியல. கண்டிப்பாக பியூர் ஆக்சிஜன் ஃப்ரீ காப்பர் கேபிளாக தான் இருக்கும். பட் சில்வர் பிளேட்டடாக என்னன்னு தெரியல. ஆனால் கேபிளோட குவாலிட்டி செம்மையாக வந்து இருக்குது. ஒரு ப்ரீமியம் ஒரு குவாலிட்டியில் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு திக்கான ஒரு சைஸில் வந்து இருக்குது கேபிள். அண்ட் நல்ல ஒரு பிரைடட் டைப் மாதிரி தான் இருக்குது. அண்ட் இது என்டாகல் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ ரொம்ப நல்ல ஒரு ஃப்ரீயாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது கேபிள்ஸ். அண்ட் அடுத்து இந்த கேபிளில் ஒரு சைடு உங்களுக்கு 0.78 mm 2 pin கனெக்டரில் வருது. ஸோ நீங்கள் வேணும்னா வேறு ஏதாவது அப்கிரேட் கேபிள் வேணாங்களோ நீங்கள் வந்து சேஞ்சஸ் வந்து பண்ணிக்கலாம். அண்ட் இந்த கேபிளில் உங்களுக்கு ஒரு ஸ்ப்ளிட்டரும் வந்து வருது. வியர் பண்ணதுக்கப்புறமா ஸ்ப்ளிட்டர் யூஸ் பண்ணி ஸோ எந்த அளவுக்கு வேணுன்றதை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் ரைட் சைடில் ஒரு கண்ட்ரோல் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த கண்ட்ரோல் பாக்ஸில் மைக்ரோஃபோன் சப்போர்ட் இருக்குது. HD மைக்ரோஃபோன் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் உங்களுக்கு 3 பட்டன்ஸ் இருக்குது, ப்ளஸ் மைனஸ் ஒரு சென்டர் பட்டன். இந்த பட்டன்ஸ் யூஸ் பண்ணி பேசிக் கண்ட்ரோல்ஸ் பண்ணிக்கலாம். பட் இதில் வால்யூம் இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்ண முடியல. ஸோ ப்ளஸ் பட்டன் பண்ணாலும் ப்ளே பாஸ் தான் ஆகுது, மைனஸ் பட்டன் கிளிக் பண்ணாலும் ப்ளே பாஸ், சென்டர் பட்டன் கிளிக் பண்ணாலும் ப்ளே பாஸ். ஸோ அப்படி தான் வந்து போகுது. அண்ட் டபுள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் சாங், ட்ரிபிள் டைம் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ப்ரீவியஸ் சாங் போகும். அண்ட் கால்ஸ் அட்டன் டிஸ்கனெக்ட்டும் இதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். அண்ட் இன்னொரு சைடில் டைப் சி பிளக்ல வருது. ஸோ இதை பற்றி செப்பரேட்டாக டீட்டெயில்டாக அடுத்து சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி ஐஎம் ஷெல்லோட டிசைன் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு லக்ஸரியஸ் டிசைனில் கொடுத்துருக்காங்க. ஸோ மே அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஐஎம் ஷெல்லோட ஃபேஸ் பிளேட்டில் போட்டிருக்கும். ஏதோ பூ டிசைன் மாதிரி ஃபுல்லாகவே ஃபேஸ் பிளேட்டில் கொடுத்துருக்காங்க. பட் இது ஃபுல் அண்ட் ஃபுல் ரெசின் மெட்டீரியலாக தான் இருக்குது. இதில் வந்து மெட்டல் பில்டு கிடையாது. ஸோ உங்களுக்கு நல்ல லைட் வெயிட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. அண்ட் பேக் சைடில் கேவிட்டியும் ஃபுல் அண்ட் ஃபுல் ரெசின் மெட்டீரியல். கொஞ்சம் வந்து ஓரளவுக்கு நீங்கள் உத்து பார்த்தீங்கன்னா தெரியும். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். ஸோ உள்ளே இருக்கிற டிரைவர்ஸ் வந்து நம்மளால பார்க்க முடியும். ஸோ இதில் டுவல் டிரைவர் வருது. ஒன்று வந்து டைனாமிக் டிரைவர் 10 mm, அதுக்கப்புறம் 6 mm ஆனுலர் பிளானர் மேக்னெட்டிக் டிரைவர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு டிரைவர் காம்பினேஷனில் இதோட சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு அடுத்து பார்க்கலாம். பட் மொத்தத்தில் ஐஎம் ஷெல் ரொம்ப நல்ல லைட் வெயிட்டில் காம்பாக்ட் சைஸில் தான் இருக்குது. ஃபிட்டிங் அண்ட் வியரிங் வைஸ் நல்ல ஒரு சூப்பர் ஃபிட்டிங் சூப்பர் கம்ஃபர்ட் இருக்குன்னு வந்து சொல்லுவேன். நான் யூஸ் பண்ண வரைக்குமே ஸோ லாங் ஹவர்ஸ் யூஸ் பண்ணும் போதும் பெருசாக இயர் டிஸ்கம்ஃபர்ட் இயர் பெயின் அந்த மாதிரி எதுவும் கிடையாது. அண்ட் ஃபிட்டிங்கும் வந்து நல்ல ஒரு ப்ராப்பரான ஒரு ஃபிட்டிங்னு வந்து சொல்லுவேன். பெர்ஃபெக்டாக வந்து ஐஎம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா காதில் வந்து உள்ளே உட்காந்துக்குச்சு. அண்ட் இதில் ஒரே ஒரு விஷயம் என்னன்னா உங்களுக்கு ஐஎம் ஷெல் செப்பரேட்டாக தான் வரும். நம்ம தான் வந்து அந்த இயர் டிப்ஸை வந்து இன்சர்ட் பண்ணணும். அவங்க கொடுத்துருக்கிற இயர் டிப்ஸ் இதில் செட் ஆகல. ஸோ நான் அதுக்கப்புறமா ஆடியோ கூலரோட சூப்பர் மிக்ஸ் 6 ஸோ அதுலேருந்து ஒரு நார்மலான இயர் டிப்ஸ் தான் யூஸ் பண்ணேன். லேட்டெக்ஸ் டைப்லாம் வந்து யூஸ் பண்ணல. ஏன்னா நார்மல் யூஸ் பண்ணால் தான் ஸோ இதோட டிஃபால்ட் சவுண்ட் சிக்னேச்சர் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்க முடியும். ஸோ நீங்கள் அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஏன்னா இயர் டிப்ஸ் ஃபிட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. என்னால் பண்ண முடியல. ரொம்ப வாட்டி ட்ரை பண்ணேன். நீங்கள் ஆல்ரெடி யூஸ் பண்ணுறீங்கன்னா ஸோ எப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் அடுத்து இப்போ கனெக்ஷன் வைஸ் பார்த்தீங்கன்னா ஸோ இதில் டைப் சி கொடுத்துருக்காங்கன்னு சொன்னல. ஸோ நான் இந்த டைப் சி இந்த பிளக்கை வந்து ஓப்போ ஃபோன், OnePlus, ரியல்மி இந்த மாதிரி ஃபோன்ஸில் வந்து யூஸ் பண்ணேன். அண்ட் பிசிலையும் யூஸ் பண்ணேன். நான் வந்து ஒரு ஏசூஸோட ஒரு பிசி பில்டில் யூஸ் பண்ணேன். இன்சர்ட் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக டிடெக்ட் ஆகிடுச்சு மே ஒயர்ட் இயர்ஃபோன் அப்படின்னு வந்துருச்சு. அண்ட் ப்ளஸ் சாங்ஸ் கேட்கும் போதும் ஸோ எஃபெக்ட்டும் பக்காவாக இருந்தது. ஸோ ஃபோன்ஸில் இருக்கும்போது எப்படி இருக்குமோ அதே மாதிரி எஃபெக்ட்டும் வந்து பிசியில் இருக்கும்போது வந்தது. 3.5 ஜாக்லலாம் என்னன்னா பிசியில் கனெக்ட் பண்ணும்போது ஒரு சமயம் டிடெக்ட் ஆனாலும் நம்மளுக்கு ஃபோனில் இருக்கிற மாதிரி வந்து பிசியில் இருக்காது. பட் இது பிசிலேயே நல்லா இருந்தது. நான் பிசிலேயும் ஆப்பிள் மியூசிக் தான் வந்து யூஸ் பண்ணேன். நீங்களும் ஆப்பிள் மியூசிக் யூஸ் பண்ணுங்கள், இல்லை லாஸ்லெஸ் ஆடியோ இல்லை எஃப்ளாக் ஃபார்மட் சாங் யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா இதோட இம்படன்ஸ் 30 ohms வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் இதுக்கு பவர் அதிகமாக தேவைப்படும். நீங்கள் ஆடியோ சிக்னல் ஒரு குவாலிட்டியான ஆடியோ சிக்னல் இதுக்கு டெலிவர் பண்ணிங்கன்னா டிரைவர் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும். அண்ட் அடுத்து கனெக்ஷனில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா இதில் மூன் ட்ராப் 2.0 அப்படின்னு ஒரு ஆப் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வரைக்கும் நான் ஐஎம்ஸில் பார்த்ததில் மூன் ட்ராப் மட்டும் தான் ஒரு அப்ளிகேஷன் சப்போர்ட் வந்து கொடுக்குறாங்க. நான் பார்த்த வரைக்கும் சொல்கிறேன். ஏன்னா நான் நிறைய ஐஎம்ஸ் யூஸ் பண்ணதில்லை. இந்த மூன் ட்ராப் அப்ளிகேஷன் நீங்கள் ப்ளே ஸ்டோர்லேருந்து இறக்கலாம். ப்ளே ஸ்டோரில் போய் மூன் ட்ராப் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மூன் ட்ராப்னு காட்டும். மூன் ட்ராப் லிங்க் 2.0 இருக்கும். அதை ஜஸ்ட் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணோடனே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே மே அப்படின்னு வந்து ஃபர்ஸ்ட் இனிஷியல் பேஜ்லேயே வந்து காமிச்சிடும். ஒன்ஸ் இதை நீங்கள் உங்கள் ஃபோனோட கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த மே கிளிக் பண்ணிங்கன்னா போதும். கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் EQ அப்படின்னு போட்டு ஒரு 5 EQ இருக்கும். ஸோ இந்த டைப் சியில் என்ன விஷயம்னா இதில் டிஎஸ்பியும் இருக்குது, டேக்கும் இருக்குது. டிஎஸ்பினா டிஜிட்டல் சிக்னல் ப்ராசஸர். ஸோ அதுதான் இந்த டிஜிட்டல் சிக்னல் ப்ராசஸர் இருக்கிறதுனால நம்மளால் EQ கஸ்டமைஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்காக தான் அவங்க ஆப் கொடுத்துருக்காங்க. 5 ப்ரீசெட் EQs இருக்குது. EQ கஸ்டமைசேஷனுக்கு ஒரு ஏரியா கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் OTAன்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதில் டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். மேபி அதில் நீங்கள் லாகின் பண்ணிங்கன்னா ஸோ இன்னும் கூட இதில் வந்து ஒரு கம்யூனிட்டி மாதிரி வச்சிருக்காங்க. நிறைய பேர் வந்து EQ வந்து அப்லோட் பண்ணுவாங்க. அவங்களோட EQ கூட நீங்கள் டவுன்லோட் பண்ணி இதில் செட் பண்ணி அந்த EQ எப்படி இருக்குன்னு கேட்டு பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து இந்த ஆப்பில் கொடுத்துருக்காங்க. ஸோ மொத்தமாகவே இந்த ஆப்பில் EQ மட்டும் தான் நம்ம சேஞ்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் ப்ளஸ் இதில் DAC இருக்குது. 32 bit அண்ட் 384 kHz PCM டிகோடிங் இருக்கிறதுனால ஹை ரெசல்யூஷன் சாங்ஸ்லாம் நீங்கள் கேட்கும்போது அந்த ஹை ரெசல்யூஷனில் உங்களால் வந்து இதில் சாங்ஸ் வந்து கேட்க முடியும். இப்போ மூன் ட்ராப் மே அந்த ஒரு ஐஎம் இயர்ஃபோனில் வந்து பேசிட்டு இருக்கேன். ஓகே.
ஸோ இப்போ இதில் நான் பேசுகிறது இப்போ என்னோடய வாய்ஸ் கிளாரிட்டி வால்யூம் லெவல் எந்த அளவுக்கு இருக்குது. நான் இப்போ ஒரு இன்டோரில் ஒரு ஃபேன் நாய்ஸுக்கு கீழே இருந்து பேசிகிட்டு இருக்கேன். ஃபேன் நாய்ஸ் நல்லா கொஞ்சம் சத்தமாக தான் இருக்குது இந்த இடத்துல. ஸோ இப்போ எப்படி இருக்குது நான் பேசுகிறது? நல்லா கிளாரிட்டியாக இருக்கா, இல்லை ஓரளவுக்கு கேட்குற அளவுக்கு தான் இருக்கா, இல்லை ரொம்ப சூப்பராக இருக்கா, எப்படி இருக்குது நான் பேசுகிறது? ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஓகே. வால்யூம் லெவல் வந்து நல்லா லவுடாக கேட்குது. ம். கிளாரிட்டி அண்ட் நல்லா கிளியராக இருக்குது. அப்படியே தெளிவாக இருக்குது. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெட்டர் சூப்பராக இருக்குது. சூப்பராக இருக்கிற மாதிரி தெரியுது. ஆமாம், கண்டிப்பாக பெஸ்ட்டு தான். அதான் இது வந்து ஐஎம் இது வந்து ஒரு 6000 ரூபாய் கிட்ட இதோட ப்ரைஸு. அதனால நல்லா கொஞ்சம் பார்த்து சொல்லு. ஓ காட், அதான் அதுக்கேற்ற மாதிரி இருக்கான்னு தெரியல, பட் நிஜமாக பெஸ்ட்டாக தான் இருக்குது. வெல் கைஸ், அடுத்து இப்போ இதோட மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸ் வைஸ் ஃபஸ்ட்டு வால்யூம் அண்ட் டிஸ்டோர்ஷன் வைஸ் பார்க்கும்போது, ஸோ இதில் நல்ல ஒரு ஹை வால்யூம் வந்து இருக்குது, வெரி ஹை வால்யூம் இருக்குது. பட் ரொம்ப ஹெவி பூஸ்டட் வால்யூம் அந்த மாதிரி இருக்காது. ஏன்னா ஒரு சில ஐஎம்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம 60% வால்யூம் தான் வைக்க முடியும், அதுக்கு மேலே நம்மளால் கேட்கவே முடியாது. பட் இதில் 100% வரைக்குமே நம்ம வச்சு கேட்கலாம். பட் ஈவன் அந்தளவுக்கு ஹை வால்யூமில் கேட்கும் போது டிஸ்டோர்ஷன் கிடையவே கிடையாது. இதில் நல்ல ஒரு ஹை ஃபெடிலிட்டி, ரொம்ப நம்பகத்தன்மையான சவுண்ட்ஸாக இருக்கும் நீங்கள் மேக்ஸிமம் வால்யூமில் வைக்கும் போது. டிஸ்டோர்ஷன் மேஜராக கிடையவே கிடையாது. நீங்கள் எந்த வால்யூமில் கேட்கணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் கேட்டுக்கலாம். டிஸ்டார்ஷன் ஃப்ரீ ஒரு சவுண்ட் குவாலிட்டி, ரொம்ப ஒரு பியூரான ஒரு குவாலிட்டியில் வந்து உங்களால் சவுண்ட்ஸ் வந்து கேட்க முடியும். அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சவுண்ட் ஸ்டேஜ் வந்து இதில் ரொம்ப ஒரு வைட் சவுண்ட் ஸ்டேஜ்னு சொல்ல மாட்டேன், ஓரளவுக்கு சவுண்ட் ஸ்டேஜ் வந்து வைடாக இருக்குது. பட் இருந்தாலும் இதில் இமேஜிங் நல்லா இருக்குது. அதாவது ஒவ்வொரு சவுண்ட்ஸும் வந்து இந்த இடத்துல பொசிஷன் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்கிறோம்ல. ஸோ இப்போ இங்கே வந்து லீட் வோக்கல்ஸ் இருக்குது, இன்ஸ்ட்ருமெண்டல் சவுண்ட்ஸ் வந்து இங்கே தான் இருக்கணும், அது அக்யூரேட்டாக பொசிஷன் ஆயிருக்கு. ஸோ அதனால் வந்து உங்களுக்கு சவுண்ட் செப்பரேஷன், ஈவன் சவுண்ட் ஸ்டேஜ் ரொம்ப வைடாக இல்லாதனாலையும் சவுண்ட் செப்பரேஷன் வந்து அஃபெக்ட் ஆகலைன்னு சொல்லுவேன். ஸோ அதனால் உங்களுக்கு இந்த அளவுக்கு கொஞ்சம் சவுண்ட்ஸ் க்ளோஸராக இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் சவுண்ட் செப்பரேஷன் நல்லா இருக்குது. உங்களுக்கு வோக்கல்ஸ் வந்து பாடிட்டு இருக்குன்னும் போதும் அட் த சேம் டைம் பேக்ரவுண்டில் இருக்கிற எல்லா இன்ஸ்ட்ருமெண்டல் சவுண்ட்ஸும் சின்ன சின்ன நுணுக்கமான சவுண்ட்ஸும் உங்களால் ஈஸியாக வந்து ஹியர் பண்ண முடியுது. ஸோ இது வந்து என்னன்னா அந்த மேக்ஸிமம் வால்யூம் கிட்ட நீங்கள் வச்சாலும் இதை பண்ண முடியும். ஸோ சவுண்ட் ஸ்டேஜ் வந்து ஓரளவுக்கு ஒரு ஒயிட் சவுண்ட் ஸ்டேஜ் தான் இருக்குது, ரொம்ப அல்ட்ரா ஒயிட் சவுண்ட் ஸ்டேஜ் வந்து கிடையாது. பட் இமேஜிங் ரொம்ப பெர்ஃபெக்டாக இருக்கிறதுனால அது வந்து சவுண்ட் செப்பரேஷனுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. அண்ட் அடுத்து வந்து சவுண்ட் ரீப்ரொடக்ஷனில் வந்து நீங்கள் என்ன EQ வைக்கிறீங்கன்றதை பொறுத்து. ஸோ இப்போ நம்ம 3 லிங்க்ல பார்த்தோம்ல, ஸோ ஸ்டாண்டர்ட் மோட் வச்சிங்கன்னா கண்டிப்பாக ஒரு பேலன்ஸ்டாக வந்து தெரியும். ட்ரபிள் நல்லாவே வந்து டீட்டெயில்ஸ் இருக்குது, கிறிஸ்பியான வோக்கல்ஸ் இருக்குது, மிட்ஸ்லேயும் நல்ல டீட்டெயில்ஸ் வந்து இருக்குது. ஸோ அண்ட் பேஸும் வந்து சூப்பரான ஒரு நல்ல அமௌண்ட் ஆஃப் பேஸ் வந்து இருக்குது. ரொம்ப பேஸ் ஓரியன்ட் சாங்ஸ்லாம் நீங்கள் கேட்டீங்கன்னா அதில் பேஸ் வந்து இருக்கிறது உங்களுக்கு நல்லாவே ஃபீல் ஆகும். ஸோ இது வந்து ஸ்டாண்டர்ட் மோட். நான் ஸ்டாண்டர்ட் மோடில் மோஸ்ட்லி வந்து கேட்கல, ஏன்னா நான் இந்த EQ வந்து நான் செக் பண்ணதுக்கப்புறமா ஸோ இதில் ஹார்மன் ஸ்டைல் அப்படின்னு ஒரு EQ இருக்குது. இதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு அப்ளை அப்படின்னு இருக்கும், அந்த அப்ளை கொடுத்துருங்க. அப்ளை கொடுத்ததுக்கப்புறம் கன்ஃபார்ம் கேட்கும், கன்ஃபார்ம் கொடுத்துட்டு ஸோ ஐஎம் அலோ 3 டு ஆக்சஸ்ன்னு வரும், ஓகே கொடுத்துட்டு ஸோ இப்போ வந்து ஒரு வாட்டி உங்களுக்கு ஆஃப் ஆகி ஆன் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் அகைன் நீங்கள் மியூசிக் பிளேயில் இருந்ததுன்னா ஆஃப் ஆகிடும், திரும்ப மியூசிக் வந்து ப்ளே பண்ணிக்கோங்க. ஸோ ஒன்ஸ் இது அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஹார்மன் ஸ்டைல், ஸோ இதுதான் வந்து ஒரு அன்பான சவுண்ட்ஸ்னு சொல்லுவேன். ஸோ இங்கே வந்து என்னென்னா ட்ரபிளில் வந்து ஃபஸ்ட்டு ட்ரபிளில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு கிறிஸ்பியாக இருந்த வோக்கல்ஸ் கொஞ்சம் வந்து ஒரு சாஃப்ட்னஸ் வந்து வரும். பட் இருந்தாலும் ட்ரபிளில் செமையான டீட்டெயில்ஸ் இருக்குது. ஸோ ட்ரபிளில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அல்ட்ரா ஹை ஃப்ரீக்வன்சிஸ் ஏரினஸ்லாம் இருக்கும்ல, ஸோ வோக்கல்ஸோட எக்கோ, ஸோ அந்த மாதிரி எக்கோவாக வர சவுண்ட்ஸு அது எல்லாமே உங்களால் நுணுக்கமான சவுண்ட்ஸ்லாம் நல்லாவே கேட்க முடியும் டாப் போர்ஷனில். ஸோ ட்ரபிளில் செமையான டீட்டெயில்ஸ் இருக்குது. இன்னும் வந்து கொஞ்சம் ஸ்மூத் ஆகும், பட் இருந்தாலும் அதில் ஒரு நல்ல கிளாரிட்டி அண்ட் கிறிஸ்டல் கிளியர் குவாலிட்டி வந்து இருக்கும். அண்ட் அடுத்து மிட் ரேஞ்ச் அண்ட் பேஸ், இது ரெண்டுமே வந்து உங்களுக்கு நல்லா எம்பசைஸ் பண்ண மாதிரி தெரியும். ஏன்னா இங்கே வந்து வோக்கல்ஸில் இருக்கிற ஒரு எமோஷன்ஸ், ஸோ ஒரு நுணுக்கமான அந்த ஒரு ஏத்தம் இறக்கும். ஸோ இதெல்லாம் வந்து டைனாமிக் ரேஞ்ச் ரொம்ப நல்லாயிருக்கும். சாஃப்டான சவுண்ட்ஸ் நல்ல ஒரு சாஃப்டாக வந்து உங்களுக்கு கேட்கும். நுணுக்கமான சவுண்ட்ஸும் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து உங்களால் கேட்க முடியும். ஒரு ஹை பிச் சவுண்டு பாடிட்டு இருக்குன்னு போதும் நுணுக்கமான ஒரு சாஃப்ட் லேயர் ஆஃப் சவுண்ட்ஸாக இருக்கட்டும், அது வோக்கல்ஸாக இருக்கட்டும் இல்லை இன்ஸ்ட்ருமெண்டல் சவுண்ட்ஸ் லைக் பியானோ சவுண்ட்ஸாக இருக்கட்டும், அது எல்லாமே நல்ல ஒரு ஸ்மூத்னஸோட ஒரு சாஃப்டாக கரெக்டான ஒரு டோனில் வந்து அது வந்து கேட்கும். அண்ட் அடுத்து பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே பூஸ்ட் ஆகிருக்குன்னு வந்து சொல்லுவேன் நீங்கள் ஹார்மன் ஸ்டைல் வைக்கும் போது. ஸோ நல்லா ஒரு சூப்பரான ஒரு வார்ம் சவுண்டிங், ஒரு அன்பான சவுண்ட்ஸாக வந்து இருக்கும். பேஸ் நல்லா ஒரு பூஸ்ட் ஆகிருக்கு, பவர்ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். பட் இது வந்து உங்களுக்கு ஓவராலாகவே வந்து ஒரு பிரைட் சவுண்டிங், ஏன்னா ட்ரபிளில் வந்து கொஞ்சம் சாஃப்டாக வரனால ஓவராலாகவே வந்து பிரைட்டாக இருக்காது ஹார்மன் ஸ்டைலில். இங்கே வந்து பேஸில் வந்து நல்ல ஒரு வார்ம் சென்ஸ் வந்து கொடுக்கும். இது வந்து ரொம்ப நல்ல ஒரு கம்ஃபர்டபுள் பேஸாக இருக்கும். ப்ளஸ் பேஸில் வந்து என்னென்னா சப் பேஸும் வந்து இருக்குது. ஸோ இந்த ரம்பிள் டைப் ஆஃப் சவுண்ட்ஸ்லாம் வந்து அந்த ஒரு பீட் எஃபெக்ட் லாஸ்ட்டில் வரும் பார்த்தீங்களா, ஸோ ரொம்ப டீப்பான ஒரு எஃபெக்டாக வந்து இருக்கும் அது. ஸோ பேஸ் சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது இந்த ஒரு இதில். ப்ளஸ் மிட் ரேஞ்சு சூப்பராக வந்து இருக்கும், ட்ரபிள் நல்ல ஒரு டீட்டெயில்ஸ் வந்து இருக்கும். ஸோ இதுதான் விஷயம். மொத்தத்தில் இது வந்து ஒரு செமையான ஒரு சவுண்டிங்னு சொல்லுவேன். நல்ல ஒரு ப்ரீமியம் சூப்பர் குவாலிட்டி ஹை ஃபெடிலிட்டி சவுண்ட்ஸ் வேணும்னா நீங்கள் 3 மேக்கு வந்து போகலாம்.